Guys, welcome to TMax 12th Standard Business Max Chapter 1 Example 1.28 பார்க்கலாம். 80% of students percentage-லாம் லைன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே 80% of students who do max work during a study period, one study period will do max work on the next study period. வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டடி பீரியட் வந்து யார் மேக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இனிமேல் அடுத்த ஸ்டடி பீரியட் தான் மேக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து 30% of students who do English work during one study period will do English work on next study period. அதே மாதிரி 30% of students வந்து இங்கிலீஷ் ஒர்க் வந்து ஒன் ஸ்டடி பீரியடில் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடுத்த ஸ்டடி பீரியடில் தான் வந்து இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து இனிஷியலி தேர் வேர் 60 students do the max work and 40 students do the English work. Calculate. இப்போ வந்து இதை calculate பண்ணி சொல்லியிருக்காங்க. The transposition probability matrix, the number of students who do max work, English work for the next subsequent 2 study period. இப்போ வந்து இது ரெண்டு தான் கொஷின். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ வந்து T என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.8, 0.2, 0.7, 0.3. இப்போ இது வந்து மேக்ஸு, இது வந்து இங்கிலீஷு, இது மேக்ஸு, இது வந்து இங்கிலீஷு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் ஒன் ஸ்டடி பீரியட் வந்து யாரெல்லாம் இது பண்ணினாலும் அவங்க கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் இங்கிலீஷ் பண்ணினாலும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 60. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்தாங்கன்னா, மேக்ஸ் வந்து 60 கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷ் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து 0.8, 0.2 இது எழுதணும்னு அவசியம் இல்லை. 0.7, 0.3 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்கள் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து 76 ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து மேக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க 24 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து 76-24 வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து செகண்ட் ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ் இப்போ எழுதணும். ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ், ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 76. இதுதான் வந்து 2 ஸ்டடி பீரியடு, இது வந்து 1 ஸ்டடி பீரியடு. இப்போ 2 ஸ்டடி பீரியடில் வந்து 76, 24 இது வந்து 0.8, 0.2, 0.7, 0.3. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 76 into 0.8, 60.8 plus 24 into 0.7, 16.8. அடுத்து 76 into 0.2, 15.2 plus 24 into 0.3, 7.2. இப்போ வந்து 60.8 plus 16.8 is equal to 77.6. அடுத்தது 15.2 plus 7.2 is equal to 22.4. இப்போ வந்து இதான்
கரெக்டாக நமக்கு 100% கரெக்டாக இதில் இது வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன எழுதணும்னா ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட்ஸ் வந்து தேர் வில் பி, இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணும். அப்போ வந்து இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ வந்து இது வந்து 78, இது வந்து 22. இப்போ வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட் $78 students do acts and 22 students do English. இப்போ வந்து கொஷின்லேயே 2 ஸ்டடி பீரியட் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நம்ம 2 ஸ்டடி பீரியட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே வந்து போட்டுருவோம் இல்லையா, இந்த 1 ஸ்டடி பீரியடை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இதோட ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சோன்னா அதோட ஆன்சரும் இதுதான் வரும். அப்படி இதுதான் வரும். உங்களுக்கு இந்த சம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.